ஒரு மிக சாதாரண ஒரு சூழல்ல கதையை தொடங்கி ஒரு அசாத்தியமான அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு போட்டு மிக லாவகமாக இறுதிக்கட்ட காட்சியில் அது அத்தனையும் அவிழ்த்து பரவசமான நெகிழ்வான குடும்பம் பாங்கான எத்தனையோ திரைக்கதை எழுதிய எங்களுடைய திரைக்கதை அரசன் பாக்யராஜ் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். அது அவரோட பழகும்போது, அவர் அருகாமையில் நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு தாய்மாமனை போன்ற ஒரு அன்பும் ஒரு பாசமும் நிறைஞ்சு வழியும் அவரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் கொடுக்கிற ஆலோசனை, அரவணைப்பு, அவர் சொல்லிக் கொடுக்கிற சில விடயங்கள், இது எல்லாமே அப்படி ஒரு நெகிழ்வா இருக்கும். ஒவ்வொரு சந்திப்பும், அது ஒரு நிகழ்வுல பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிற அந்த நிகழ்வுல நான் சங்கங்களை, திரைப்பட சங்கங்களை மிக கடுமையா சாடி பேசுறேன். சங்கங்கள்லாம் எதுக்கியா? இளைச்சவனை அல்லது வளர்ந்து வருகிறவர்களை, அது தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அவங்களுக்கு துணை நிக்கிறதா. வளர்ந்து நிக்கிறவங்களுக்கு கூட துணை நின்று அவங்களுக்கு பல்லக்கு தூக்குறது இல்லை வேலை அப்படின்னு எல்லா சங்கங்கள் தலைவர்களும் இருக்கும்போது பேசும்போது எல்லாரும் கடுமையா என்ன சாடுறாங்க. அப்ப நான் ரொம்ப விரும்புறவங்க கூட என்ன முறைக்கிறாங்க. ஆனா பாக்யராஜ் சார் எளிமையா எந்திரிச்சு நின்று, கௌதமன் சொன்னதுல என்ன தப்பு, கொழுன்னு இருக்கிற குழந்தைக்கு சோறு ஊட்டுறதையா சங்கத்தோட வேலை, இழைச்சி நிக்கிற ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டுறதும் சீராட்டுறதும் தான் வேலை. அவர் சொன்னது சரி, நான் அவர் பக்கம் நிக்கிறேன், அந்த கருத்து, அதுக்கு தான் சங்கங்கள் அப்படின்னு நின்று பேசுனது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நேர்மையான அறமான ஒரு மனிதன், சினிமாவை சுவாசமா நேசிக்கிற ஒருத்தர் தொடர்ந்து எங்களை போன்றவர்கள்லாம் வளர்த்து விட, என்னுடைய 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய கனவே கிடையாத படைப்புல அந்த பூஜையில் அவர் நின்னாரு. மகிழ்ச்சி படத்த கதையில சில திருத்தங்களை சொன்னாரு. படையாண்ட மாவீரா படம் பார்க்க நான் அழைச்சும் போது இங்க இருக்கிற அந்த 4 ஃப்ரேம்ஸுக்கு அவர் என்னால உடம்பெல்லாம் ஷிவரிங்கா இருக்கு கௌதமன், நான் வர முடியுமான்னு தெரியல, எத்தனை மணிக்குன்னாரு. நான் சொன்னேன் 7:30 மணிக்கு மாலை அப்படின்னேன். பகலா இருந்தா கூட நான் ஏதோ பக்குவமா நான் அப்படி வந்துருவேன் அப்படின்னாரு. சரிங்க பரவாயில்ல உடம்ப பாருங்கன்னு சொன்ன போது 7:30 மணிக்கு எல்லா இயக்குநர்களும் வந்துட்டாங்க. எனக்கு ஒரு போன் கால் வருது படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, பாக்யராஜ் சார் வராரான்னு. அவரால் முடியாம ஏறி மூச்சு வாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு நான் பாத்துறேன், நான் டாக்டர் கண்ணு முழிக்க கூடாதுன்னு மாத்திரையை போட்டுக்கிட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பெல்லாம் ஆடுது. படம் எல்லாரும் பாக்குறாங்க, இவரையே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா முந்தான முடிச்சா இருக்கட்டும், ஒரு காய் ஓசையா இருக்கட்டும், சுவர் இல்லாத சித்திரங்களா இருக்கட்டும், டார்லிங் எல்லா படைப்புகளும் நாங்க பார்த்து ரசிச்சு எங்களையும் அறியாம சினிமா எங்களுக்குள்ள இறங்குறதுக்கு காரணமானவர். என் படத்தை பாக்குறாருன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் நடுங்கிறது தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ஸ் 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, ஏன்னா ஆடுது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஷோவில் போட்ட ஒரு முரட்டுத்தனமான சால்வை எடுத்துட்டு சார் போத்திங்க சார்னு அப்படி ஒரு புன்னகையோட வாங்கி போத்திக்கிட்டு படம் பார்த்தாரு. எல்லா இயக்குனரும் வெளியே பாராட்டுறாங்க. இவர் வரல. இவர் வெளியே வந்த உடனே இவர் என்ன சொல்ல போறாருன்னு, சார் ஒரு வீடியோ பைட்டுன்னு, இல்லை என்னால முடியல, எமோஷனா இருக்கு அப்படின்னு போயிட்டார். நாளைக்கு ஒரு பைட்டு தரேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில எனக்கு ஒரு 5.5 நிமிஷம் எனக்கு ஒரு பைட்டு கொடுத்தாரு. காலம் முழுக்க நான் ஓடுறதுக்கான எரிபொருளை எனக்குள்ள ஏற்றி விட்ட அந்த பாராட்டுங்கிறது, என்னுடைய சந்திரகாடு பார்த்துட்டு மகேந்திரன் சார், பாலச்சந்திர சார், பாலுமேந்திர சார், பாரதி எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் அவர் பேசி அனுப்புனது ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளவு நேர்த்தியா ஒரு திரைக்கதையோட படைப்பு செஞ்ச கௌதமனை நான் வாழ்த்துறது மட்டும் இல்ல, ஒரு சல்யூட் பண்றேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு அவருடைய திரைக்கதைங்கிறது எம்ஜிஆரே ரொம்ப நேசிச்சு இவர் மாதிரி உடை உடுத்தணும், இவர் மாதிரி படைப்பு செய்யணும்னு ராஜ்கபூர் சார் சொல்லி அவர் படைப்பு செஞ்சதா சொல்லுவாங்க எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நேசிச்சவர் மட்டும் இல்ல, அந்த ராஜ்கபூர் நான் நூத்துக்கணக்கான முறை ஒரு படம் பார்த்திருக்கேன்னா என் வாழ்க்கையில் அது டார்லிங் தான் அப்படின்னு சொன்னவர். அமிதாப் பச்சனா இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருக்கிற கலைஞர்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற திரை ஆளுமைகளா இருக்கட்டும், எல்லாரும் திரைக்கதை அரசன் போற்றப்பட்ட நம்மளுடைய பாக்யராஜ் சார்
இன்னைக்கு எண்ணற்ற படைப்புகளை நெகிழ்வோட, அன்போட, பாசத்தோட, குடும்பத்தோட இப்படி அடுக்கடுக்கான படைப்புகளை சொன்னது மட்டும் இல்ல, இன்னும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் படைப்புகளை நான் அன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் சந்திக்கும் போது, ஆனால் அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காரு. எளியவனா ஒரு சிகரமா இருந்த அவர் எளியவர்கள் எங்களை போன்றவர்களையும் தட்டி கொடுத்து ஆளுமையோட வளரத்துக்கு நின்னவர். என் படைப்பை பார்த்துட்டு எனக்கு வணக்கம் சொன்னவர். கண்ணீரோட எங்கள் பாக்யராஜ் சாருக்கு நானும் ஒரு சல்யூட் கொடுத்து என்னுடைய விடை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறேன். நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.